கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே ஒரு பொண்ணதான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப அவகிட்ட டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்னது நான் பிரெக்னெண்டா, நீங்க கரெக்டா பார்த்துதான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் கன்ஃபார்மா தான் சொல்றேன்னு டாக்டர் இந்த இடத்த விட்டு போக, ஒருவேளை இது அன்னைக்கு நடந்திருக்குமோன்னு இவ ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அவளை கண்டுபிடிச்சு ஒரு பாட்டி என் பேரனை நீ கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணனா நீ கேக்குற பணத்தை நான் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டியை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம இவ்வளவு ஓகேன்னு சொல்லியிருப்பா. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, என் பேரன் கோமால இருக்காமா, அவனால எந்திரிச்சு நார்மலா அவன்கிட்ட பேச முடியாது. நீ ஏன் விருப்பப்பட்டுதான் அவன் கூட ஒண்ணு சேரணும், இந்த விளக்கை ஏத்தி வச்சுக்கோ. இந்த விளக்குனால கண்டிப்பா அவன் உன் கூட ஒண்ணு சேர்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இந்த விளக்கு சாதாரண விளக்கு இல்ல, கல்யாணம் ஆன தம்பதிங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் இந்த விளக்கை ஏத்துவாங்க. இதுல இருந்து வர வாசனா அந்த மாதிரி இருக்கும். இதை நீ ட்ரை பண்ண, கண்டிப்பா அவனால உன் கூட ஒண்ணு சேர முடியும்னு சொல்லி பாட்டி ஹீரோயினை உள்ள அனுப்பி வச்சிருக்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவ அந்த விளக்கை ஏத்தி வச்சதுக்கு அப்புறம் பாட்டி சொன்ன மாதிரியே ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த பையன் கூட நைட்டு நம்ம 4 தடவை ஒன்னா இருந்துட்டோம். ஆனா இந்த பையன் எந்திரிக்கவே இல்ல. பாட்டி நம்ம கிட்ட நம்ம இவன் கூட ஒண்ணு சேர்ந்தாதான் இவன் எந்திரிப்பான்னு சொன்னாங்க. என்னாச்சு, ஒருவேளை மறுபடியும் ஒண்ணு சேரணுமோனே இவ ஹீரோவை தொடலான்னு வர, இப்ப ஹீரோவை கைய பிடிச்சிட்டு யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னோட பொண்டாட்டின்னு இவ சொல்ல, இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது, இந்த இடத்த விட்டு போன்னு ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்ன உடனே, நான் ஃபர்ஸ்ட் டைம் யாரு கூட ஒண்ணா இருந்தேன்னா அவர் இப்படியா என்கிட்ட சொல்லணும்னு இவன் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ அவனோட பெட்டை பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரே கரையா இருக்கு. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா கீழே ஓடி வந்து உங்களோட பேரன் எந்திரிச்சிட்டான்னு சொல்ல, சூப்பர் வேற லெவல் பண்ணிட்டேன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா பேரனை பார்க்க போயிட்டு இருக்க. இப்ப இந்த வேலைக்கார பொண்ணு ஹீரோயின் கிட்ட பாட்டியோட கார்டு கொடுக்குறாங்க, இந்தாங்க மேடம் பணம் அப்படின்னு. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி கூட தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவங்க பாட்டிக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் இவ பாத்துட்டு இருக்க. எப்படிம்மா அந்த காசுக்கு நீ அரேஞ்ச் பண்ண, யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும்போதுதான் ஹீரோயினுக்கு வாமிட்டா வந்திருக்கும். அதனாலதான் அவ டாக்டரை பார்க்கவே வந்திருப்பா. வந்து பார்த்தா டாக்டர் பிரெக்னெண்டா இருக்கதா சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோயின் இதுக்கான பில்ல கட்டலாம் அப்படின்னு அவளோட கார்டை கொடுக்க, அவளோட கார்டுல பணம் இல்ல. உங்களோட கார்டுல பணம் இல்லைன்னு சொல்ல, நல்லா செக் பண்ணுங்க, லாஸ்ட் டைம் தான் ஸ்காலர்ஷிப் ஏறுனுச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே காசு இல்லைன்னா அவங்க கார்டை கொடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா என்னோட காசை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு சுத்தமா காசு பத்தல, அதனாலதான் நான் எடுத்தேன்னு சொல்ல, அந்த பணம் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த காசு வேணும்னா டிஎம் ஹோட்டலுக்கு வான்னு அவங்க அப்பா சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்த பணக்காரங்க கூட தான் பேசிட்டு இருக்காரு. உங்களை சர்வ் பண்றதுக்காக சூப்பரான பொண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்ல, இப்ப அந்த ஆளை பாத்தீங்கன்னா, நீ அரேஞ்ச் பண்ண பொண்ணு எனக்கு நல்லா சர்வ் பண்ணி என்னோட குழந்தைய சுமந்தானா கண்டிப்பா உனக்கு 5 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாவான்னு அவர் ரொம்ப வாய பொழந்துட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா டாக்ஸிக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கார் தான் வருது. இப்ப வந்திருக்கிறது ஹீரோவோட கார்னு தெரியாம இவ டாக்ஸி நினைச்சு காருக்குள்ள ஏறிடுறான். இப்ப அவ காருக்குள்ள ஏறிட்டு டாக்டர் சொன்னதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் அழவே ஆரம்பிச்சிடறான். இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு இவன் முடிச்சுட்டு, சார் டிஷ்யூ பேப்பர் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன்னு டிரைவர் கிட்ட கேட்க, ஹீரோ தான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறான். இப்ப அதை பார்த்தோன்னே, சாரி இது டாக்ஸி இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமா டாக்ஸி இல்லைன்னு சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, மன்னிச்சிடுங்க சார் ஏதோ தெரியாம ஏறிட்டேன், இறங்கின உடனே இதுக்கான காசு கொடுத்துடுறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அமைதியா விட்டுறான். ஹீரோயினுக்கு ஹீரோ யாருன்னே தெரியல. அன்னைக்கு ஹீரோ அவனோட கண்ணை மூடி இருப்பான் இல்லையா, அதனால இவளுக்கு ஹீரோவோட ஃபேஸ கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப இவ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் உங்க பாட்டி இன்னைக்கு நிறைய பொண்ணுங்களை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக பணக்கார பொண்ணுங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. நீங்க அதுல ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல, இப்ப ஒரு பொண்ணு போனாலே அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, அவளையே கூப்பிட்டுக்கலாம்னு சொல்ல, ஹீரோவோ டோரை ஓபன் பண்ணுன்னு சொல்றான். இந்த சைடு ஹீரோயின் உள்ள போன உடனே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இவதான் என்னோட பொண்ணுன்னு சொல்ல, அந்த பொண்ணை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இப்ப இந்த ஆளை பாத்தீங்கன்னா, உங்க பொண்ணு பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு ஹீரோயினை தொடலான்னு வர, இவ தள்ளி போயிடுறான். இத பார்த்தவன இவன் காண்டாயிட்டு இருக்க, மறுபடியும் ஹீரோயினை தொடலான்னு வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தவன,
மோசார் நீங்களா? அந்த பொண்ணு எனக்கு சொந்தமான பொண்ணு. அவள என்கிட்ட குடுங்கன்னு சொல்லி, ஹீரோயின இந்த பக்கம் புடிச்சு இழுக்கலான்னு பாக்க, ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டு என் கூட தான் இருக்கணும்னு அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. இந்த பொண்ண விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ அந்த ஜுவல்லரி கடையோட ஓனர் தானே? ஓ ஜுவல்லரிலாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடா" அப்படின்னு சொல்லி அவனுங்கள தொரத்தி விட்டுட்டு, இப்ப அவன் ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்து என்ன சொல்றான்னா, "இங்க பாரு உனக்கு காசு வேணுமா? அதுக்காக தான் இங்க வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. "உனக்கு காசு சம்பாதிக்க இது ஏத்த இடம் இல்ல. உனக்கு காசு வேணும்னா என்கிட்ட வேக்கன்சி இருக்கு. வந்து வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவள காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் வந்ததுக்கு அப்புறம், அவங்க பாட்டி அரேஞ்ச் பண்ண பொண்ணுங்க எல்லாம் அந்த ரூம்ல தான் இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்க, அவங்க எல்லாரும் ஹீரோ பக்கத்துல வந்து வளைஞ்சிட்டு இருக்காங்க. இத பார்த்தவுனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் தொரத்தி விட்டுட்டு இருக்க, ஹீரோயின் ஹீரோவ பார்க்கலான்னு அந்த ரூமுக்கு தான் வரா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் சார பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. அவர நீங்க அவ்ளோ ஈஸியாலாம் பார்க்க முடியாது. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, இவ்ளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ அந்த பொண்ணுங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பா இல்லையா? அதுல ஒரு பொண்ணு ஹீரோக்கு ட்ரக்ஸ் குடுத்துட்டா. இப்ப ஹீரோ அவனோட டிரைவர் கிட்ட, எனக்கு இதுல யாரோ ஒருத்தி ட்ரக்ஸ் குடுத்துட்டா. நான் ரூமுக்கு போறேன்னா, அவன் இந்த இடத்த விட்டு போக, பாஸ நம்ம தான் காப்பாத்தி ஆகணும்னு, இப்ப அவன் அந்த இடத்துல ஹீரோயின பாக்குறான். அவள பார்த்தவுடனே அந்த பொண்ண கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோயின் கூட தான் பேசிட்டு இருக்கான். உனக்கு காசு பிரச்சனை தானே? என்கிட்ட வா. உனக்கு நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா? உன்ன கூட்டிட்டு வந்த டிரைவர்ன்னு சொல்ல, நல்லா ஞாபகம் இருக்குங்கன்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன் ஹீரோயின கூட்டிட்டு வந்து ஹீரோவோட ரூம்ல தள்ளி கதவ சாத்த, இவ ரொம்ப பயந்து போயிடுறா. "கதவ தொறங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல ஹீரோ குளிச்சிட்டு இருந்தவாக்க, ஹீரோயின பிடிச்சு உள்ள இழுத்துட்டு, "எனக்கு ஹெல்ப் பண்ணு. நீ என்ன கேட்டாலும் தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி, அவ கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ கேளுன்னு" சொல்ல, "இங்க பாருங்க, என்ன பிளான் பண்ணி இந்த ரூம்குள்ள அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. நீங்க நினைக்கிற மாரி காசுக்காகலாம் நான் இங்க வரலன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட பிரேஸ்லெட்ட கழட்டி அவ கால்ல போட்டு விட்டுட்டு, "எது வேணாலும் என் அசிஸ்டன்ட்ட கேளுன்னு" அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் வந்துட்டு அவன் டிரைவர் கிட்ட என்ன சொல்றான்னா, எக்ஸஸ் சைஸ் உள்ள ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட குடுங்க. அந்த பொண்ணு சேஞ்ச் பண்ணிக்க ட்ரெஸ் வேணும். அது மட்டும் இல்லாம 10 மில்லியன் காசை குடுத்துறேன்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் வெளிய வந்தவனா, அவன பாத்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்காக தான். அப்புறம் இந்த காசு உங்களுக்காக தான்னு சொல்ல, எனக்கு 30,000 மட்டும் போதும். அதுக்கு மேல எந்த பணமும் வேண்டான்னு இவ அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறா. இப்ப அவ வெளிய ஓடி வந்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பாட்டி மேல இடிக்க, "அம்மாடி மருமகளே! உன்ன தேட எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்க போயிட்ட நீயு? உனக்கும் அவனுக்கும் இன்னும் நான் கல்யாணமே பண்ணி வைக்கல. நீ தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எவ்ளோ எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்னு வான்னு சொல்ல, பாட்டி நீங்க நினைக்கிற மாரி நான் இல்ல. நான் இப்போதைக்கு சுத்தமா இல்ல. என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இவள யாரு புல்லி பண்ணது? என் மருமகள புல்லி பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு பாட்டி சொல்லிட்டு, இப்ப அந்த இடத்துல ஹீரோவ பாக்குறாங்க. ஏன்டா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னா நேத்து நைட்டு நீ அந்த பொண்ணு கூட தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி பாட்டி சிரிச்சிட்டு இருக்க. பாட்டி நேத்து நைட்டு எனக்கு மெடிசன் குடுத்தது உங்களோட வேலை தானா? உங்களால நான் பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணு கூடலாம் ஒண்ணா இருக்க வேண்டியதா போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னது அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்காளா? டேய் என்னடா சொல்ற? அந்த பொண்ண தான்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அன்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். அவளால தான் நீ இன்னைக்கு எந்திரிச்சு நிக்கிற. அவ வயித்துல இருக்க குழந்தை உன்னோட குழந்தை தான் பாட்டி சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அந்த பொண்ண கண்டுபிடிங்கன்னு சொல்றான். இந்த சைடு ஹீரோயின் அமைதியா வந்து அவளோட கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு, இந்த குழந்தைய வளர்த்துக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். ஆனா இந்த இன்ஜெக்ஷனுக்கு கூட என்கிட்ட காசு இல்லையே. எப்படியாவது நான் காசு சம்பாதிச்சே ஆகணும்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா, அப்பா 2 பேரும் வராங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இவளால என் மான மரியாதையே போச்சு. இவள வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு ஹீரோயின புடிச்சு இழுக்க, இப்ப ஹீரோயின் வாமிட் பண்றா. இத பார்த்த உடனே, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாமான்னு சொன்ன உடனே, அவங்க செம காண்டாயிட்டு, "யார்ரா அந்த குழந்தைக்கு அப்பா? இவ கூட ஒண்ணா இருந்தது யாருன்னு சொல்லுங்கன்னு" அங்க உள்ள பசங்கள கேட்டுட்டு, ஹீரோயின புடிச்சு இழுத்துட்டு அபார்ஷன் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா, "டேய் அவள சீக்கிரம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாடான்னா, இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கன்னு" சொல்ல, "அதான் ஆளுங்கள அனுப்பிச்சுட்டேல்ல பாட்டி, சீக்கிரமா அவள கண்டுபிடிச்சுருவாங்கன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவளுக்கு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் நான் எடுத்தே தீருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. "ஏன்டா இப்படி சொல்ற? மனுஷன் மாரி பேசுடா" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. "இல்ல பாட்டி, அவ காசுக்காக தான் என்கிட்ட வந்தா. அவள பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு" ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோவோட டிரைவர் பாத்தீங்கன்னா, "பாஸ் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அவங்க காசுக்காக வரல. உங்கள பாக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி உங்க ரூமுக்குள்ள புடிச்சு தள்ளி விட்டுட்டேன்னு" சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா செம காண்டாயிட்டு, "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி அவன திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி வந்து, "ஏன்டா அவ நல்ல பொண்ணுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா நீ கேட்டியா? சீக்கிரம் போய் அவள காப்பாத்துன்னு" சொல்ல, ஹீரோவும் அவள காப்பாத்துறதுக்காக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா, என் மருமக வரப்போறா, அவளுக்கான ரூம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல, அவங்களும் அந்த இடத்த விட்டு போறாங்க.
இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹிரேன தான் காட்டுறாங்க. அவ இந்த இடத்த விட்டு ஓடி வரலாம் அப்படின்னு ஓடி வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் புடிச்சுக்கிறாங்க. இப்ப ஹிரேன் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப பெரிய பணக்காரரோட குழந்தை. ப்ளீஸ் இந்த குழந்தைய எதுவும் பண்ணிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பணக்காரரோட குழந்தையா? அவரே உன்னை பார்க்க வரல. சும்மா எங்களை ஏமாத்திட்டு இருக்காதன்னு ஹிரேன் கையில உள்ள பிரேஸ்லெட்ட அவங்க அப்பா பிச்சு போட்டுடுறாரு. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, ஹிரன் அங்க இருந்து தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவங்க அப்பாவை அடிச்சு போட்டுட்டு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, யாரையா நீ? என் பொண்ணை கூட்டிட்டு போகணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு தான் கூட்டிட்டு போகணும். அவ வயித்துல 3 குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. கண்டிப்பா அந்த குழந்தையெல்லாம் பிறக்க கூடாதுன்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான பணத்தை நான் தரேன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்றனா, இல்லங்க அவருக்கு பணம் எல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். ஏன்னா இவங்க என்ன ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாங்க. என் பாட்டி தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, கட் பண்ணா இவ பெட்ல தான் இருக்கா. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, அவங்க வயித்துல குழந்தைங்க 3 பேர் இருக்காங்க. அதனாலதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. இவங்க இப்படி மயக்கத்துல இருந்தா அது குழந்தைங்களை பாதிக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு, இப்ப அவருக்கு என்ன சொல்றாருன்னா, 3 குழந்தைங்க அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும். படிக்கட்டு ஏறக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பாக்க, குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகல, நல்லபடியா இருக்குன்னு ஹீரோ சொல்ல, குழந்தைய காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. உங்களோட காசை நான் திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்ல, ஏன் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற? அந்த குழந்தையோட அப்பா நான் தான். எப்படி சம்மந்தம் இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நர்ஸ் தான் வராங்க. இப்ப நர்ஸ் வந்து, மேடம் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு இவங்க இன்ஜெக்ஷன் போட வர, அதை பார்த்தவொடனே இவ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோவோட கண்ணை மூடிட்டு, உனக்காக கேண்டி வாங்கி தரேன் ஆளாம இருக்கணும்னு சொல்ல, அவங்களும் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அதோட ஒர்த் 6 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடேங்கப்பா! இவ்ளோ காஸ்ட்லியான இன்ஜெக்ஷன் இவர் வாங்குறாரா? இவரோட உலகமும் என்னோட உலகமும் வேற வேறன்னு ஹிரேன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி வந்து, உண்மையாவே நீ நல்ல காரியம் பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லி, இப்ப அவங்க அவங்க குடும்பத்தோட முத்திரையை எடுத்து ஹிரேன்ட்ட கொடுக்குறாங்க. இந்தம்மா இனிமே இது உனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, பாட்டி எனக்கு இது வேண்டான்னு ஹிரேன் சொல்ல, இப்ப அவங்க பாட்டி அந்த முத்திரையை கையில வைக்கும்போது, அது இவளோட கையில கிழிச்சிருது. என்னடான்னு பார்த்தா அந்த முத்திரை ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இத பார்த்த உடனே, மன்னிச்சிருமா, இது தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் பாட்டின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, ச்சே ஏன்தான் இப்படி முத்திரையை உருவாக்கி வச்சிருக்காங்களோ தெரியல. டேய் இத கடையில கொடுத்து இது ஷார்ப்பா இருக்கிறதெல்லாம் எடுத்துட சொல்லுன்னு சொல்ல, மேடம் இது நம்ம குடும்ப முத்திரை. இத போய் எடுக்க சொன்னா, அப்புறம் இது ஃபேக் ஆனதா போயிடாதா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஃபேக் ஆகாது. முத்திரையை மாத்திக்கலான்னு அவங்க பாட்டி சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, வாமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி டாக்டர் என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல, நீ கவலைப்படாத. அதான் அந்த வேலைக்காரன் இருக்கான்ல, இவன் உன்னை தூக்கிட்டு வருவான்னு பாட்டி அந்த இடத்த விட்டு போக. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினை தூக்கிட்டு, நீ ரொம்ப லேசா இருக்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா சாப்பிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இறக்கி விடுங்க நானே காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோவை இறக்கி விடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்த உடனே, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, எல்லாமே கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, கவலைப்படாத வீட்டுக்கு வந்த உடனே இந்த காயத்துக்கு மருந்து போடுறேன்னு சொல்ல, சின்ன காயம் தானே சரியா போயிடும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரும்போது அவளுக்கு புதுசா செருப்புலாம் கொடுக்க, நானே போட்டுக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, ஆனா ஹீரோ அவனோட கையால அந்த செருப்புலாம் போட்டு விட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப வீட்டுக்குள்ள வந்தவன பாட்டி பாத்தீங்கன்னா, இவளுக்காக புது புது பிராண்ட்ல நெக்லஸ் ஹேண்ட்பேக்னு எல்லாமே வாங்கி வச்சிட்டு இருக்க. இதெல்லாம் இவளால நம்பவே முடியல. இங்க பாருமா, உனக்கு என்ன வேணாலும் வெக்கப்படாம என்கிட்ட கேளு. என்கிட்ட கேட்க பிடிக்கலன்னா அவன்கிட்ட கேளு. சும்மா அமைதியெல்லாம் இருக்கக்கூடாது புரியுதா? ஷாப்பிங் போகணும்னு தோணுச்சுன்னா தாராளமா போலாம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு பெட்ரூம்க்கு போக, இறக்கி விடுங்க எல்லாரும் பாக்குறாங்க. நானே நடந்து வரேன்னு சொல்ல, உன்னை இறக்கி விட்டா பாட்டி என்னதான் திட்டுவாங்கன்னு ஹீரோ ரூமுக்கு கூட்டிட்டு வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரே கேண்டீஸா இருக்கு. எதுக்கு இவ்ளோ கேண்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் உனக்கு கேண்டீஸ் வாங்கி தருவேன்னு சொல்லியிருந்தேன்ல, உனக்காக தான் இவ்ளோ கேண்டீஸ் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோவ இறக்கி விட்டுட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இந்த ஹூக்க கொஞ்சம் போட்டு விடுறீங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் போட்டு விட்டுட்டு இப்ப அவன் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாமே கனவு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி ரெஸ்ட் எடு நான் வந்துடுறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா இவர் எல்லாமே குழந்தைக்காக தான் பண்றாரு. இவர் பண்றதெல்லாம் நினைச்சு அவர் மேல காதல்ல விழக்கூடாதுன்னு ஹீரோயின் அவளை அவளே சமாதானப்படுத்திட்டு இருக்கா.
இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு குழந்தைங்கள அபார்ஷன் பண்ற மாரி கனவு வருது. அந்த கனவு வந்த உடனே இவ டக்குன்னு எந்திரிக்க, பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். "என்னாச்சு? கெட்ட கனவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ பக்கத்துல உட்காந்துட்டு, "கவலைப்படாத, நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன்ல. நான் உன் பக்கத்துல இருக்க வரைக்கும் உனக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகாதுன்னு" அவள சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு இருக்க. இவளும் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இவள தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார், அன்னைக்கு உங்களுக்கு ட்ரக்ஸ் குடுத்தது யாருன்றத கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன பாக்க போலாம் அப்படின்னு 2 பேரும் போறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் கிட்ட ஒரு ஆளு தப்பா நடக்க பாத்துட்டு இருந்தான் இல்லையா? அந்த ஆளு தான் இருக்கான். இப்ப அவன கட்டி போட்டு வச்சுட்டு, "யாரு சொல்லி இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, அந்த பொண்ண என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டீங்களா? அந்த கோவத்தினால தான் இப்படி பண்ணிட்டேன்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அவன பயங்கரமா அடிச்சு வச்சிருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா, ஹீரோவ ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஹீரோ இப்படி பண்றத பார்த்த உடனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு ஷாக் ஆயிட்டு நிக்க, "யார் அங்க ஒளிஞ்சுட்டு நிக்கிறது? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளிய வாங்கன்னு" ஹீரோ கத்த, இவளும் அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறா. இப்ப வெளிய வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க என்ன பண்றேன்னு" ஹீரோயின தொடலான்னு வர, இவ தொட விட மாட்டேங்கிறா. இப்ப அவ இப்படி பயந்து போயிருக்கத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, என்ன பார்த்து பயப்படாத. நான் பண்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு வாமிட் வர்ற மாரி இருக்கு. இத பார்த்த உடனே, "இங்க நிக்க வேண்டாம், வா உள்ள போலான்னு" ஹீரோயின வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நான் பண்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். நான் பண்றத நினைச்சு நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. ரிலாக்ஸா இருன்னு" அவள தூங்க வச்சுட்டு இருக்க. ஹீரோவும் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "நான் வெளிய போகணும்னு ஆசைப்படுறேன். வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு" சொல்ல, ஹீரோவும் வெளிய போன்னு சொல்லிடுறான். இப்ப அவ கோவிலுக்கு போலான்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவ கூட படிக்கிற பொண்ணுங்க தான் வராங்க. "இந்த இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டு உன்ன யாரு இந்த இடத்துக்கு வர சொன்னது? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளிய போடின்னு" ஹீரோயின புடிச்சு கீழ தள்ள, இப்ப அவ டக்குன்னு எந்திரிச்சு நின்னுட்டு, "இப்படிலாம் பண்ணாதீங்க, என்ன விடுங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். "என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "பார்க்க ஹேண்ட்ஸமான பையனா இருக்க. போய் போய் இவ மேல லவ்ல விழுந்துட்டியா? இவ உன்ன நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. இவ ஆல்ரெடி பிரெக்னன்ட்டா இருக்கா. எந்த பணக்காரன் கூட இவ ஒண்ணா ஸ்டே பண்ணாலும் தெரியல. இவளோட உண்மையான முகம் என்னன்றத தெரிஞ்சுட்டு அவள விட்டு ஓடி போயிருன்னு" இவளுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆளுங்கள விட்டு இந்த பொண்ணுங்கள அங்க இருந்து தொரத்தி விட சொல்ல, அவனுங்களும் இவங்க எல்லாரையும் தொரத்தி விட்டுடுறான். இப்ப ஹீரோவோட ஆள் பாத்தீங்கன்னா, "மேடம், நீங்க இந்த கோயிலுக்குலாம் போகக்கூடாது. டாக்டர் என்ன சொன்னாருன்றத மறந்து போயிட்டீங்களா? இவ்ளோ படிக்கட்டு நீங்க ஏறுனா குழந்தை என்னத்துக்கு ஆகுறதுன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு, "நான் உன்ன கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு அவன் ஏறிட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோவோட ஆளுங்களும் ஏறிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஹீரோ பாதி தூரம் ஏறி போக, இவனுங்க எல்லாருக்கும் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இத பார்த்தவொன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "போதும், இறக்கி விடுங்கங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலான்னு" சொல்ல, இவனும் இறக்கி விட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோ அவனோட ரூம்ல உட்கார்ந்துட்டு ஹீரோயின கல்யாணம் பண்றதுக்கான பிளான் தான் போட்டுட்டு இருக்கான். எந்த ரிங் பெஸ்ட்டா இருக்கோ, எந்த ட்ரெஸ் வாங்கலாம், எந்த இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு இவன் ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் பால் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இப்ப அந்த பால குடுத்துட்டு, டேபிள்ல உள்ள பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன யோசிக்கிறான்னா, இவரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு போலயே! கண்டிப்பா இவருக்கான பணக்கார ஃபியான்சி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோவ புடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். "எங்க போற?" அப்படின்னு சொல்லி, இப்ப அவள கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வந்துட்டு இருக்க, இவ அழ ஆரம்பிச்சுறா. "ஏன் அழற? உடம்பு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு" இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வெளிய வந்து பார்த்தா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பார்ட்டிக்கான எல்லா அரேஞ்ச்மென்ட்டும் பண்ணிட்டு இருக்க. இவருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா, நம்ம இங்க இருந்து அவரோட கல்யாணத்துக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு, இவ அடுத்த நாள் வீட்ட விட்டு வெளிய வந்துடுறா. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம், ஐயய்யோ! இந்த செயின குடுக்க மறந்துட்டோமேன்னு இவ ஹீரோவோட வீட்டுக்கு போகலான்னு பாக்க, அந்த இடத்துல புதுசா செக்யூரிட்டி ஆளுங்கள ஹீரோ வேலைக்கு வச்சிருக்கான். பார்ட்டி நடக்க போறதுனால, அவங்களுக்கு ஹீரோயின் யாருன்னே தெரியாது. இப்ப அவள பார்த்த உடனே, "மேடம், எங்க போக பாக்குறீங்க? இந்த இடத்துக்குலாம் நீ வரக்கூடாதுன்னு" சொல்ல, "இந்த செயின உன்கிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவர் தான் இந்த செயின குடுத்தாருன்னு" இவ சொல்ல, அவன் நம்ப மாட்டேங்கிறான். "உனக்கு அவரு செயின் குடுத்தாரா? இதெல்லாம் நம்புற மாரியாம்மா இருக்கு. இந்த இடத்த விட்டு போ, இல்லன்னா உன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு" இவன் வம்பிழுத்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இந்த செயின மட்டும் குடுத்துட்டு போயிடுறேங்கன்னு" சொல்ல, இப்ப அவன், "நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. செயின் அவன்கிட்ட குடுக்க வேண்டாம். நான் உனக்கு வேற செயின் வாங்கி தரேன் வான்னு" சொல்லி, இப்ப அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட டிரைவர் வந்துடுறான். இப்ப அவன பார்த்த உடனே இவ ஓடி போய் அவன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. "மேடம், யாருன்னு தெரியாம அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறீங்களா? உங்க எல்லாரையும் நான் அப்புறமா பாத்துக்கிறேன்னு" அவன் ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்து, "மேடம், நீங்க யாருன்னு அவங்க யாருக்கும் தெரியாது. அதனால தான் அவன் இப்படி பண்ணிட்டான். மேடம், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாம பார்ட்டிக்குள்ள போங்கன்னு" அவள பார்ட்டிக்குள்ள அனுப்பி வச்சுட்டு இருக்க. அந்த பார்ட்டிக்கு இவ கூட படிக்கிற பொண்ணு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கா. பார்த்தா அந்த ஆளு கொஞ்சம் வயசானவன். இப்ப அவன் கூட சேர்ந்துட்டு, "இந்த பார்ட்டிக்கு வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? உங்க கூட இங்க வந்தது நினைச்சா பெருமையா இருக்கு டியர்ன்னு" சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயின தான் பார்க்குறான். இப்ப அவள பார்த்த உடனே, "அந்த பொண்ணு என்ன புல்லி பண்ணா தெரியுமா?
அவ என்ன ரொம்ப மோசமா நடத்துனான்னு சொல்லிட்டு இருக்க. நீ கவலைப்படாத செல்லம் அப்படின்னு சொல்லி, இப்ப அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட நீ புல்லி பண்ணியாமே கேள்விப்பட்டேன். ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, இவ முடியாதுன்னு சொல்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டு வயித்துல குழந்தையோட இருக்கா தெரியுமா அப்படின்னு ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளிவிட, இப்ப இந்த பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஹீரோயின சேர்த்து புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டாலுமே அப்படின்னு அவள போட்டு ஒரு வழியாக்கிட்டு இருக்கா. உன் வயித்துல இந்த குழந்தை வளரவே கூடாதுன்னு இவ அவளோட கால போட்டு மிதிக்க ஹீரோயினுக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா இவள புடிச்சு வெளியே போலாம் வாங்கன்னு ஹீரோயினை பிடிக்கலான்னு வர இவ ஹீரோயின் மேல ஒயின் எல்லாம் ஊத்தி ரொம்ப அசிங்கப்படுத்துறா. இவங்க எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அவன் என் பொண்டாட்டி, அவளுக்காக தான் இந்த பார்ட்டியே, அவள போய் இப்படி பண்றீங்க, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ அவங்க 2 பேரையும் அங்க இருந்து புடிச்சிட்டு போக சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக அனுப்ப, இவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்கா. வந்து பார்த்தா அந்த இடத்துல நெறைய துணி இருக்கு. இது எல்லாமே இவரோட பொண்டாட்டிக்காகவா அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ முழிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து இவள கட்டி பிடிக்கிறான். இப்ப கட்டி பிடிச்சுட்டு, "இன்னும் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன பண்றீங்க? தள்ளி போங்க. யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்ல, "யாரு பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு அத பத்திலாம் கவலை இல்லன்னு" ஹீரோ கேட்க, இவ்ள பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறான். "ஏன் அழுகுற? என்னாச்சு? யாராவது உன்ன புல்லி பண்ணாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழ வா உனக்காக வெயிட் பண்றேன்னு, இப்ப அவன் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு, "போதும் அழாதன்னு" சொல்ல, "இப்படிலாம் பண்ணாதீங்க. நானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழ வரேன். நீங்க போங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ பார்ட்டில ஒரு பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்க கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. இப்ப அவ வந்து அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, இந்த பொண்ண தான் அவரு கல்யாணம் பண்ணிக்க போறாரோ! அந்த பொண்ணோட கழுத்துல கூட எனக்கு குடுத்த மாரியே நெக்லஸ் இருக்குன்னு ஹீரோயின் முழிச்சுட்டு இருக்க, இப்ப ஹீரோ வந்து இவளோட கைய பிடிக்கலான்னு பார்க்க, இவ விலகி போயிடுறா. "என்னாச்சு? ஏன் இப்படி விலகி போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "சரி வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போய் அந்த பொண்ண இன்ட்ரோ குடுக்குறான். இவங்களோட பேர் தான் சானியா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க, ஹாய் அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்தவங்கள பார்த்தீங்கன்னா, மேடத்தோட கழுத்துல அந்த நெக்லஸ் இருக்கு. இந்த பொண்ணோட கழுத்துலயும் அதே மாரி நெக்லஸ் இருக்கு. பொண்ணு போட்டிருக்கிறது ஃபேக்கான நெக்லஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதன்னு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் வேணா அந்த நெக்லஸ கழட்டிருவாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ கழட்டாதன்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது, இப்ப டக்குன்னு அவங்க ஸ்விம்மிங் பூல்குள்ள விழற மாரி போக, ஹீரோ அவங்கள பிடிக்கலான்னு போக 2 பேரும் உள்ள விழுந்துடுறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோ இவ்ள மட்டும் காப்பாத்தி கூட்டிட்டு வர, அவங்கள போய் நீங்க காப்பாத்தலையா? அவங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போதுன்னு சொல்ல, அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும் வந்துருவாங்கன்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் இவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுனாங்களே, அவங்க எல்லாருக்கும் ஒரு அறைய போட்டுட்டு, உங்களால தான் நான் ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்தேன். நீங்க பாட்டுக்கு பார்ட்டிக்கு வந்து காசிப் பேசிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா வாய மூடிட்டு எதுக்கு வந்தோமோ அந்த வேலைய மட்டும் பாருங்கன்னு அவங்க திட்டி விட்டுட்டு, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் அவன் மனசுல வச்சுக்க மாட்டான்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, சளி பிடிச்சிட போது. வா 2 பேரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின கூட்டிட்டு ரூமுக்கு வராங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் ஒரே சைஸா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்ல, இங்க உள்ளது எல்லாமே உங்களுக்காக தான். தாராளமா போட்டுக்கலாம்ன்னு ஹீரோயின் சொல்லிட்டு, இப்ப அவ என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க அவரோட லைஃப்ல என்னால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த குழந்தையால தான் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். இந்த குழந்தைய பெத்துக் குடுத்ததுக்கு அப்புறம் நான் அவரோட லைஃப்ப விட்டு போயிருவேன். உங்க 2 பேருக்கும் தான் பெர்ஃபெக்ட்டான மேட்ச் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. என்னது எங்க 2 பேருக்கும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச்சான்னு இவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஏம்மா இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கா தெரியுமே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணுன்னு அவங்க 2 பேரும் கீழ வராங்க. இப்ப அவங்க வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீயும் நானும் கப்பல்ன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, ஓ! அதனால தான் உன்னோட முகத்துல சந்தோஷமே இல்லையா? என்ன விட்டு விலகி போனியான்னு சொல்ல, இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, ஏன்டா என்ன பார்த்தா அவ்ளோ யங்காவா இருக்கு? நான் மோவோட அம்மாமா அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இன்னைக்கு நடக்க போற பார்ட்டி என் பொண்டாட்டிக்காக தான். என் பொண்டாட்டி அவங்க கிடையாது, நீ தான். அவங்க என்னோட அம்மான்னு சொல்ல, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, நானும் அவங்க அப்பாவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் பண்ணிட்டோம். டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபாரின்ல தான் இருந்தேன். எப்பயாவது தான் இங்க திரும்ப வருவேன். இப்போ உனக்காக தான்டா வந்திருக்கேன்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். இவன் இப்படி ப்ரப்போஸ் பண்ண, இவளால அத நம்பவே முடியல. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க. இந்த ரிங்க உண்மையாவே எனக்காக தான் டிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அட ஆமாம்மா. ஸ்விம்மிங் பூல்ல விழும்போது கூட அவன் உன்ன தான் காப்பாத்துனான் பாத்தியா? என்ன பத்தி அவனுக்கு கவலையே இல்ல. அதுக்காகவாவது நீ இந்த ரிங்க அக்செப்ட் பண்ணியே ஆகணும்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்க. மேடம், சார் உங்களுக்காக தான் இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் மேரேஜா பண்ணணும்னு நெறைய தேடி தேடி கண்டுபிடிச்சு வச்சாருன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி வந்து, "ஏம்மா அவன் இந்த அளவுக்கு கெஞ்சுறான். கொஞ்சமாவது மனசு இறங்கி வரலாம்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் தெரியுமா? நீயும் அவனும் தான் பெர்ஃபெக்ட்டான மேட்ச்ன்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவளும் அந்த ரிங்க அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் ரிங்க போட்டு விட்டுட்டு ஹீரோயின கட்டி பிடிக்க,
இவங்களோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருது. இப்ப என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் நம்மளோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, "ஏன்டி ஸ்கூலுக்கு வரலையா? நீ பாட்டுக்கு எங்க சுத்திட்டு திரியிற? கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறேன்னு" சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ எட்டி பார்த்துட்டு, அப்படின்னு சொல்ல, இவ டக்குன்னு ஃபோன கட் பண்ணிர்றா. "சாரிடி, நான் அப்புறமா பேசுறேன்" அப்படின்னு இவ ஃபோன வைக்க, இப்ப ஹீரோ வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு, "இதுக்கப்புறம் நீ என்ன ஹஸ்பண்ட் தான் சொல்லணும். ஓகேவா?" அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்றா. "ஏன் சோகமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. அதான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி கிளாஸ்க்கு வரலையான்னு கேட்டா. அது மட்டும் இல்லாம கிளாஸுக்கு போனா எல்லாரும் என்ன ஒரு மாரி பேசுவாங்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் ஃபோனோட பாஸ்வேர்ட் சொல்லுன்னு" அந்த ஃபோன ஆன் பண்ணி, டிபில இவங்க 2 பேரோட கையும் ஒண்ணா இருக்க மாரி ஃபோட்டோ எடுத்து வச்சிடுறான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. எல்லாம் சால்வ் ஆயிரும்னு இவன் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு போக, இந்த ஐடியா நமக்கு தோணலையேன்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இதுக்கு கீழ என்ன வைக்கலாம்? பேசாட்டுக்கு இந்த ஃபோட்டோவ எடுத்துறலாமா? இத வேற பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சுருவாளுங்கன்னு, இவன் அந்த ஃபோட்டோவ டெலீட் பண்ண, கரெக்ட்டா அத ஹீரோ கேமரால பாத்துடுறான். இப்ப அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "நான் உனக்காக கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சா, அதையே நீ டெலீட் பண்றியான்னு?" கேட்க, "எங்க இருக்கீங்கன்னு?" இவன் கேட்கிறான். அப்படியே 45 டிகிரி மேல பாருன்னு சொல்ல, பார்த்தா அந்த இடத்துல கேமரா தான் இருக்கு. என் வீட்ல மொத்தம் 100 கேமரா இருக்கு. அந்த ஒவ்வொரு கேமராவும் ஹெச்டி பிக்சல் தான். நீ என்ன பண்றன்றது எனக்கு தெளிவா தெரிஞ்சிரும்ன்னு சொல்ல, "ஏன் இப்படி பண்ணீங்க? என் ரூம்ல எதுக்கு கேமரா வச்சீங்கன்னு?" இவ கத்திட்டு இருக்க. "சரி விடு செல்லம், ரெஸ்ட் எடுன்னு" ஹீரோ சொல்லிர்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வந்து ஹீரோயின கூப்பிட்டு, "சாப்பிடலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இதோ வரேன்னு" இவ்ளோ சாப்பிட வரா. இப்ப ஹீரோயின் வந்து, "எனக்கு இந்த சாப்பாடு எதுவுமே பிடிக்கல. நீங்க யாரும் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு கொஞ்சமா தான் சாப்பிட தோணுதுன்னு" சொல்லிட்டு இருக்க. "நானே உனக்காக சமைச்சு தரேன்னு" ஹீரோ போய் கிச்சன்ல இவளுக்காக ஆம்லெட்லாம் போட்டுட்டு இருக்கான். இத பார்த்த உடனே அந்த வீட்ல உள்ளவங்களால நம்பவே முடியல. நம்ம பாஸ் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பொண்டாட்டிக்காக இந்த அளவுக்கு மாறிட்டாரேன்னு அவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யார்ரான்னு பார்த்தா ஹீரோயின் கூட படிக்கிற பையன் தான். இப்பவே கால் பண்ணி, "ஏய் எல்லாரும் சொல்ற மாரி நீ வயசான ஆள் கூட சுத்திட்டு இருக்கியான்னு?" கேட்க, "இல்லடா நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நானும் அவரும் உண்மையா லவ் பண்றோம். அவர் வயசுலாம் ஆகல. சின்ன வயசு பையன் தானே" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து, இப்ப அந்த ஃபோன வாங்கி என்ன சொல்றான்னா, "இன்னொரு தடவ என் பொண்டாட்டிய புலி பண்ற வேல வச்சுக்கிட்டேன்னா, உன்ன கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ இத சாப்பிடுன்னு சொல்ல, "என்னங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க குழந்தைய நான் சுமக்கிறேன் அப்படின்றதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கூட பேசக்கூடாதா? இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, "அவன் உன்கிட்ட நல்ல இன்டென்ஷன்லலாம் பழகல. உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்றதுக்காக தான் அவன் இப்படி பேசிட்டு இருக்கான். அவனெல்லாம் நம்பாதன்னு" சொல்ல, "எல்லாரும் கெட்டவங்களா இருப்பாங்கன்னு எப்படி நீங்க முடிவு பண்ணலாம்? நானும் அவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணிட்டீங்களேன்னு" ஹீரோயின் திட்டிட்டு, எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட ஆள கூப்பிட்டு, "இவன் எனக்கு இந்த நூடுல்ஸ சாப்பிட்டே ஆகணும். அப்படி சாப்பிடலன்னா உன்னோட 2 காலையும் நான் உடைச்சிருவேன்னு" சொல்லிட்டு போக, "மேடம் இல்ல இல்ல கடவுளே தயவு செஞ்சு சாப்பிட்டுருங்க. நீங்க சாப்பிடலன்னா அவரு உண்மையாவே என் கால உடைச்சிருவாருன்னு" சொல்ல, "நானே சாப்பிடுறேன்னு" ஹீரோயின் அந்த சாப்பாட எடுத்து வாயில வைக்க, அவளுக்கு வாமிட் எதுவுமே வரல. "என்னது இது? இந்த சாப்பாட சாப்பிடும்போது எனக்கு எதுவும் வரல. உண்மையாவே இந்த சாப்பாடு நல்லதா இருக்குன்னு" இவ சாப்பிட்டுட்டு, இப்ப அந்த இடத்த விட்டு போறா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப அங்க உள்ளவங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் சாருக்காக வெயிட் பண்ணாதீங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்ல, அவளும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறா. இந்த சைடு ஹீரோனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, "ஏன்டா என்ன பார்த்தா வயசான ஆள் மாரியா இருக்கு. எல்லாரும் அப்படியே சொல்றாளுங்க" அப்படின்னு சொல்ல, "பாஸ் உங்கள நேர்ல பார்த்திருந்தா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாளுங்க. நேர்ல பார்க்கலல்ல. அதான் தலைவனோட அழக பத்தி புரியலன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயத்த எப்படி அவ கூட படிக்கிறவங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. பேசாட்டுக்கும் நேர்ல ஒரு டைம் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு அவன் சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, காலையில ஒருத்தன் கால் பண்ணனே, அவன மட்டும் நான் நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்கயேன், அவ்வளதான். என் பொண்டாட்டி மட்டும் பிரெக்னன்ட்டா இல்லன்னு வச்சுக்கயேன், அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அத ஹீரோயின் கேட்டுர்றா. அப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால தான் இவரு என்ன இவ்ளோ பாசமா பாத்துக்கிறாரா? மத்தபடி இவருக்கு என் மேல பாசம் இல்லையான்னு, ஹீரோ இவ மேல ஏதோ கோவத்துல பேசுற மாரி நெனச்சுக்கிட்டா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இப்படி யோசிச்ச உடனே ஸ்ட்ரெஸ் அதிகமாயி, அதே இடத்துல வயிறு வலி வந்து கீழ விழ, இத பார்த்த உடனே வேலைக்கார லேடி வந்து, "மேடம் உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின தூக்கி விட, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். பார்த்தா அவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, டாக்டர் இன்னும் 3 நிமிஷத்துல இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டதுனால இந்த மாரி ப்ளீடிங் வருது. சொல்லப்போனா அம்மா, குழந்தைங்க எல்லாருமே டேஞ்சர்ல இருக்காங்க. இந்த மாரி ஆகாம பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல, எப்ப மயக்கத்துல இருந்து கண்ணு முழிப்பான்னு கேட்க, அது அவங்க பாடி கண்டிஷன பொறுத்தது. சீக்கிரமே கண் முழிச்சுருவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, "இதுதான் நீ அவள பார்த்துக்கிற லட்சணமா? உன்ன நம்பி தானே விட்டுட்டு போனேன். அவள ஒழுங்கா பார்த்துக்க தெரியாதுன்னு" பாட்டி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அம்மா நான் அவளுக்காக கோயிலுக்கு போய் வேண்டலான்னு இருக்கேன்னு" சொல்ல, "சரிடா பார்த்து போய் வேண்டுன்னா" அவங்க அம்மா சொல்றாங்க. "உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல என்ன கிட்னாப் பண்ணும்போது, நீங்க சாமி கிட்ட வேண்டுனதுனால தான் நான் கிடைச்சேன். இப்ப நான் இவளுக்காக வேண்டலான்னு இருக்கேன்னு"
ஹீரோ போகலான்னு பார்க்க வெளியே பயங்கரமா பனி பெய்யுது. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம கோயிலுக்கு போயிட்டு ஹீரோயினுக்காக வேண்டிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டண்டால அதை நம்பவே முடியல. பாரேன் காதல் இவரை எந்த பாடுபடுத்துதுன்னு. விட்டா உயிரே விட்டுருவாரு போல அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ இந்த சைடு ஹீரோயினுக்காக ரொம்ப சின்சியரா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருக்க. அவனை பத்திலாம் நீ கவலைப்படாதம்மா. அவன் மேல எதுக்கு உனக்கு இவ்ளோ அக்கறை? பொண்டாட்டிய ஒழுங்கா பாத்துக்க தெரியல, அவன் மேல நம்ம அக்கறை பண்ணுமான்னு இவங்க திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப அவள பாத்துட்டு அவளோட கையில அந்த பிரேஸ்லெட்ட போட்டு விட்டுட்டு, கண்டிப்பா நீ கண்ண முழிச்சு பாக்கணும். நான் உன்ன பயமுறுத்துற மாரி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் கண்ண முழிச்சிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ கண்ண முழிச்சே ஆகணும். உனக்காக தான் நான் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன்னு" சொல்ல, ஹீரோயின் கண்ண முழிச்சிடுறா. இப்ப அவ கண்ண முழிச்சு பாத்து, "எனக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லங்க. நானும் அவனும் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்காதீங்கன்னு" சொல்ல, "எனக்கு எல்லாமே புரியுது. நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எனக்கு என் பொண்டாட்டி மேல நம்பிக்கை இருக்குன்னு" ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன புடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா? எனக்கு உங்கள தான் ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு இவ சொல்ல, "இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். சரி ரெஸ்ட் எடு பொண்டாட்டின்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்ளோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவனோட ஆபீஸ் ரூம்ல இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின பார்த்த உடனே, "ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்கள பார்க்க தான் வந்தேன்னு" ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு உன்னோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லி, இப்ப அவள கிஸ் பண்ணிட்டு, அவள தூக்கி டேபிள்ல உட்கார வச்சுட்டு இருக்க. இன்னும் 3 மாசம் முடியலங்கன்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு பெட்ரூம்க்கு தான் வரான். இப்ப அவள உட்கார வச்சுட்டு, "நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு" சொல்ல, "வெளிய ரொம்ப குளிரா இருக்கே, இப்ப போய் குளிக்க போறேன்னு சொல்றீங்க" அப்படின்னு சொல்ல, "ஆனா என்ன தொட்டு பாரு, நான் ரொம்ப ஹாட்டா இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ வெட்கப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு கீழ வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல வேலை பாக்குறவங்க இவங்க 2 பேரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மேடம் வேற பிரெக்னன்ட்டா இருக்காங்க. நேத்து சார் மேடமோட ரூமுக்கு போனார்ல, பாவம் ஒண்ணும் நடந்திருக்காது. எப்படிதான் 2 பேரும் சமாளிக்கிறாங்களோ. மேடத்தால சார சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியலன்னு பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறத கேட்ட உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, மறுபடியும் காசிப் பேச ஆரம்பிச்சிட்டீங்களான்னு அவங்கள அங்க இருந்து துரத்தி விட, இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போலாம். ரெடி ஆயிட்டு வான்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போறான். இப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா, இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு ஹீரோயினுக்கு ஒரு சாப்பாடு எடுத்து வைக்க, பிரெக்னண்டா இருக்க பொண்ணுங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு ஹீரோ ரொம்ப கேரிங்கா பாத்துட்டு இருக்கான். இத பார்த்தவொன்னே அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. என்னடா உன் பொண்டாட்டிய இவ்ளோ கேரிங்கா பாத்துட்டு இருக்க? என்னால அத நம்பவே முடியல. இன்னொரு பொண்டாட்டி கூட நீ வச்சுக்கலாம்ல. அப்படி இல்லன்னா உனக்கு சொல்றேன்மா. இன்னொரு பையன கூட பக்கத்துலயே வச்சுக்கிட்டனா ரொம்ப ஜாலியா இருக்குன்னு இவனுங்க கலாய்ச்சு பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோவளோட காது பொத்திட்டு, "ஏண்டா என் பொண்டாட்டிக்கு கெட்ட விஷயமா சொல்லி தரீங்களா? உங்கள நம்பி கூட்டிட்டு வந்ததுக்கு நான் அவள இங்க கூட்டிட்டு வராமயே இருந்திருக்கலாம்ன்னு" ஹீரோ அவள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "உங்கள பாத்துக்கிறதுக்காக புதுசா 2 பேர் வந்திருக்காங்கன்னு" சொல்ல, இவங்க ரொம்ப ஃபேமஸான நடிகையாச்சு. இவங்க எப்படி இந்த இடத்துல அதுவும் என்ன பாத்துக்கிற வேலைக்காரியா வந்திருக்காங்கன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு, "நீங்க அந்த ஆக்டர் தானே?" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஆமான்னு சொல்றா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "மேடம் நான் என்னதான் ஒரு ஆக்டரா இருந்தாலும், உங்கள மாரி பணக்கார லேடிக்கு சர்வ் பண்றதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு இவ பேசிட்டு, இப்ப அந்த பொண்ணு ஹீரோவ பாக்க தான் போறா. இப்ப ஹீரோவ பாத்து, "மேடம நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் அவங்க வயித்துல உள்ள குழந்தை தானே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அதுக்கான பதில உன்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீ எதுக்காக வந்திருக்கியோ அந்த வேலைய மட்டும் பாரு. உன்னை எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. நீ ஒரு ஆக்டரான்னு" கேட்க, அந்த பொண்ணு ஆமான்னு சொல்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால உங்க கூட ஒண்ணா ஸ்டே பண்ண முடியாது. ஆனா நீங்க மனசு வச்சா நான் உங்க கூட ஒண்ணா ஸ்டே பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வசதின்னு" இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுறா. இப்ப அவ கேட்ட உடனே அவளுக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. இப்ப வெளிய என்ன சவுண்டுன்னு ஹீரோ ஓடி வந்து பாக்க, அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்கா. இப்ப ஹீரோயின பார்த்த உடனே ஹீரோ தூக்கிட்டு வந்து அவள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, "அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்க சொன்னேன். ஆனா நீங்க கேட்கவே மாட்டீங்களா? இப்படியே பண்ணிட்டு இருந்தா என் கையில ஒண்ணும் இல்லன்னு" டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப பாட்டி வந்து ஹீரோவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. "ஏன்டா நீ திருந்தவே மாட்டியா? உன் பொண்டாட்டிய உன்னால பார்த்துக்க முடியலன்னா அவள விட்டுரு. அவ இந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஒழுங்கா பார்த்துக்கிற மாரி இருந்தா கல்யாணம் பண்ணணும். இல்லன்னா நீ எல்லாம் எதுக்குடா கல்யாணம் பண்றேன்னு" பாட்டி திட்டிட்டு போக, இப்ப ஹீரோ இவள பார்க்கறதுக்காக போறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்னங்க நான் அந்த வீட்ட விட்டு போகணும்னு ஆசைப்படுறேன்னு" சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, பாட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா, "உன் பொண்டாட்டிய பார்த்துக்க முடியலன்னா அவள விட்டுருன்னு." இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இவளுக்கு என் கூட இருக்க சந்தோஷமா இல்ல போலயே" அப்படின்னு யோசிச்சுட்டு, "உன் விருப்பப்படி பண்ணு. ஆனா சேஃப்டியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோயினுக்கு அதுக்கு மேல கஷ்டமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "மேடம் இந்த வீட்ட விட்டு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் கூட்டிட்டு போறேன்னு" சொல்ல, அவர் உண்மையாவே இந்த வீட்ட விட்டு போறதுக்கு ஒத்துக்கிட்டார் போலயே. என் மேல அக்கறை இல்லாததுனால தானே இப்படிலாம் பண்றாருன்னு இவ யோசிச்சுட்டு, இப்ப வீட்ட விட்டு வெளிய வாக்கிங் நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அவ வாக்கிங் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவங்க அப்பா தான் இருக்காரு.
இப்ப அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரும்மா, நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்ல, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லன்னு ஹீரோயின் போகலான்னு பாக்க, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல. அவ சாகப் போற நிலைமையிலயாவது அவள வந்து பாருன்னு" இவரு ஏதேதோ பொய் சொல்லி ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வர, அவங்க அம்மா ஜாலியா உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இத பார்த்தவுடனே அவ போகலான்னு பாக்க, "எங்கடி போற?" அப்படின்னு ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "உன்ன கல்யாணம் பண்ணிட்டு போனானே ஒரு பணக்காரன். அவன் வரதட்சணையா ஒரு பணமும் தரல. நீ பாட்டுக்கு அவன் வீட்ல போய் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்க. உன்ன மறுபடியும் நான் காசுக்காக விக்க போறேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு 2, 3 பசங்க வராங்க. இப்ப அதுல ஒரு ஆள் குண்டா இருக்கான். அவன பாத்தீங்கன்னா, "இந்த பொண்ணு தான் எனக்கான பொண்ணா? பாக்க ரொம்ப கியூட்டா இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, "பிரெக்னன்ட்டா இருக்காளா? எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. வாங்குன காசுக்கு ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு உன் பொண்ண" அப்படின்னு சொல்ல, "இந்தாங்க என் பொண்ண கூட்டிட்டு போங்கன்னு" அவன் சொல்ல, அவனோட ஆளுங்க ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு போறானுங்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் மேடம காணோம் வாக்கிங் போன இடத்துலன்னு" சொல்ல, "அவ எங்க இருக்கான்றத சீக்கிரம் கண்டுபிடின்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல பொண்ணுங்களோட மூடு அடிக்கடி சேஞ்ச் ஆகும். பக்கத்துல எங்கேயாவது உட்கார்ந்திருப்பான்னு சொல்ல, "இல்லம்மா, அவள நெறைய பேர் புல்லி பண்றதுக்காகவே காத்துட்டு இருக்காங்க. அவள நான் கண்டுபிடிச்சாகணும்னு" ஹீரோ கண்டுபிடிக்க சொல்ல, இப்ப அந்த குண்டை ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாக்குறான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என் அம்மா அப்பா கிட்ட நான் 5 நிமிஷம் பேசணும்" அப்படின்னு சொல்ல, அவங்களும் உள்ள வராங்க. "இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்த நான் தரேன். என்ன விட்டுருங்க. என் புருஷன் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்க. பணக்காரனா? உன் கையில ஹேண்ட்பேக் இல்ல. ஒரு கார்டு கூட இல்ல. ஏதேதோ பேசி என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியாதுடின்னு" சொல்ல, "என் கழுத்துல உள்ள நெக்லஸ் 40 மில்லியன் ஒர்த். இத எடுத்துக்கிட்டு என்ன விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அவங்க விட மாட்டேங்கிறாங்க. 40 மில்லியன் நெக்லஸ நடுக்கழுத்துல போட்டுட்டு நீ நடந்துட்டு வர, இத நாங்க நம்பணுமா? இந்த மாரிலாம் சொல்லி ஏமாத்துற வேல வச்சுக்காதன்னு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த குண்டன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்து அடிச்சு போட்டுட்டு, இப்ப ஹீரோ ஹீரோயின காப்பாத்த, "ப்ளீஸ் என்ன தொடாத, என்ன விட்டுரு" அப்படின்னு இவ புலம்ப, "பொண்டாட்டி கண்ண முழிச்சு பாரு, நான் தான் வந்திருக்கேன்னு" ஹீரோ சொல்ல, இப்பதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த குழந்தைய பெத்து குடுத்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீட்ட விட்டு போயிரலான்னு இருக்கேன்னு" சொல்ல, "நீ ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க? உன்ன சந்தோஷமா வச்சுக்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீங்க தான் அந்த பொண்ணு கூட இருக்கீங்களே, அந்த பொண்ணு உங்க கூட க்ளோஸா இருந்தத நானே பார்த்தேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோவோட அம்மா அந்த பொண்ண அங்க புடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவள புடிச்சிட்டு வந்து, "என்ன நடந்துச்சுன்ற உண்மைய சொல்றி? எதுக்காக என் பையன செட்யூஸ் பண்ணி அவன் வாழ்க்கைய கெடுக்க பார்க்குறன்னு" சொல்ல, இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நான் ஒரு ஆக்டரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்க வீட்டுக்கு வேலைக்காரி வேணும்னு எனக்கு காசு குடுத்து இந்த இடத்துக்கு அனுப்பிச்சாங்க. உங்கள செட்யூஸ் பண்றதுக்காகன்னு இவன் நடந்துக்கிட்ட எல்லாத்தையும்" சொல்ல, ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லன்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு" சொல்ல, "இப்பவாது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. வேற யாருக்கும் இடம் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்பதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, "பாஸ், வெளிய இருந்து யாரோ உங்கள போட்டு தள்ளணும்னு ட்ரை பண்றாங்க. உங்களோட ரெப்புடேஷன கெடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அது யாருன்னு தான் தெரியல. நீங்க வெளிய வந்தா தான் அந்த ஆளு யாருன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நீங்க செக்யூரிட்டி இல்லாம வெளிய வரணும். அதான் சாக்குன்னு அவங்கள புடிக்கணும். இப்படி ஏதாவது நம்ம ட்ரை பண்ணா தான் உண்டுன்னு" சொல்ல, "என் பொண்டாட்டியோட சேஃப்டி எனக்கு முக்கியம். நாளைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு என்னோட இன்னொரு வில்லாக்கு கிளம்பி போலாம்னு" சொல்லி, அடுத்த நாள் எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்க, ஹீரோவோட கார யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இவன் நெனச்ச மாரியே. இப்ப அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹீரோவ ஷூட் பண்ண, பார்த்தா அவன் மண்டையில லைட்டா அடிபட்டுருது. இத பார்த்தவொனே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு, "இவர யாராவது காப்பாத்துங்கன்னு" சொல்லி கத்திட்டு இருக்க. "பொண்டாட்டி, நீ உன்ன காப்பாத்திக்க. நீயும் குழந்தைங்களும் சேஃபா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "இல்லங்க, என்னால உங்கள விட்டுட்டுலாம் போக முடியாது. எனக்கு நீங்க தான் முக்கியம். சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு" ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இவள இங்க இருந்து கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கார்லயே உட்கார வச்சுட்டு இவன் கார விட்டு இறங்கிடுறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் பயந்து போயிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவ சுத்தி அவனோட எதிரிங்க தான் இருக்காங்க. இப்ப ஒரு ஆளு கார்ல இருந்து வெளிய வரான். அவன் யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஆப்போசிட் கம்பெனிக்காரன். இப்ப அவன் ஹீரோவ பார்த்து, "பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க அப்பன இந்த ஃபீல்ட விட்டு தொரத்திட்டேன். உன்ன தொரத்துறது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லன்னு" சொல்லிட்டு இருக்க. "யாரு நீ? உனக்கு என்ன வேணும்னு" ஹீரோ கேக்குறான். "எனக்கு என்ன வேணுமா? எனக்கு உன்னோட உயிர் தான் வேணும்" அப்படின்னு அவன் ஹீரோ கூட சண்டை போடலான்னு பார்க்க, கரெக்ட்டா ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன போலீஸ் கிட்ட மாட்ட வச்சுட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துர்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வீட்ல தான் இருக்கான். இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பாத்துட்டு, அவனோட மண்டையில அடிபட்டிருக்கு. அவருக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். கூடவே இருந்து யாராவது பாத்துக்கங்கன்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு கூடவே இருக்கா. இப்ப டாக்டர் ஹீரோவ செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோயின் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றான்னா, "செக்யூரிட்டிய டைட் பண்ணுங்க. நம்ம வீட்டுக்கு பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ளேயும் வரக்கூடாது, வெளியவும் போகக்கூடாதுன்னு" சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு, "உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க சீக்கிரமே கண்ணு முழிச்சாகணும்னு" இவ்ளோ ஹீரோ கூடவே ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ அடுத்த நாள் கண்ணு முழிச்சுடுறான். இப்பவே கண்ணு முழிச்சு ஹீரோயின மடியில படுக்க வச்சுட்டு இருக்க. "நீங்க எப்ப எந்திரிச்சீங்க? என்ன எழுப்பி இருக்கலாம்ல.
நான் உங்கள பார்க்கலான்னு வந்தா, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா, எனக்கு என்னோட பொண்டாட்டி தான் முக்கியம். அப்ப என் பொண்டாட்டிய தானே பார்த்தாகணும்னு, இவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்றான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவ பார்க்கறதுக்காக டாக்டர் தான் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, மேடம், சார் என்ன பண்றாருன்னு நீங்களே போய் பாருங்கன்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா ஹீரோ மருந்து போட்டுக்க மாட்டேன் வலிக்குதுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருப்பான். இத பார்த்த உடனே ஹீரோயின் வந்து, நானே உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு ஹீரோவோட கயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க, இவனுங்க எல்லாத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்படியே நின்னு 2 பேரும் பார்த்துட்டு இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுங்க அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட காயத்துக்கு கிட்ட போய் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி எனக்கு குளிக்கணும். நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, குளிக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன். என்னால உங்க உடம்புல எல்லா இடத்தையும் தேய்ச்சு விட முடியும். ஆனா இந்த இடத்த என்னால தேய்ச்சு விட முடியாதுன்னு சொல்ல, அப்ப இந்த இடத்த தேய்ச்சு விட ஸ்பெஷலா ஆளுங்கள தான் நான் வைக்கணும் போலயே. நீ என்னோட பொண்டாட்டி தானே! இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? குளிக்க வைக்க மட்டும் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்ட்டு ஹீரோவ குளிக்க வைக்க கூட்டிட்டு போறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு சோப்பு போட்டு விட்டுட்டு இருக்க. என்ன தொடுறதுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த மாரி இப்படி போட்டு தடவுறேன்னு சொல்ல, அப்புறம் எப்படிங்க சோப்பு போடுறது? இப்படி தானே சோப்பு போட்டு தேய்க்க முடியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட சின்ன வயசுல நடந்தத பத்தியே பேசிட்டு இருக்கான். நான் சின்ன வயசுல கோமாக்கு போயிட்டேன் தெரியுமா? இது 2வது தடவ. அதுக்கு காரணம் என்ன ஒரு தடவ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு இவன் சோகமா சொல்லிட்டு இருக்கான். பழைய கதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. அது எல்லாமே கடந்த காலம். கடந்த காலத்துல உள்ள மாரி வருங்காலமும் இருக்காது. கண்டிப்பா நம்மளோட வருங்காலம் நல்லபடியா இருக்கும்னு இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி நீ இப்படி என்ன கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், அடுத்து என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்னு சொல்ல, இவ டக்குன்னு அந்த ரூம விட்டு வெளிய வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வெளிய வந்த உடனே ஹீரோனோட ட்ரெஸ்லாம் மாத்திட்டு இவ்ள வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு மாரி பிஹேவ் பண்றா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தைங்க அசையுது. என்னால அது உணர முடியுதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு, இப்பவே என்ன சொல்றானா, இங்க பாருங்க நீங்க நல்ல பிள்ளைங்களா உள்ள இருக்கணும்னு சொல்ல, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? குழந்தைங்க கிட்ட ஏதாவது பேசுங்கன்னு சொல்ல, நான் என்னத்த பேசுறதுன்னு ஹீரோ கேக்குறான். உங்களோட பிள்ளை தானே நீங்க சொன்னாதான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அம்மாவோட வயித்துக்குலாம் அமைதியா இருக்கணும். அம்மாவ தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டலான்னு வந்துட்டு, அவளே வாயில போட்டுட்டு இருக்க. "என்ன விட்டுட்டு சாப்பிட்டேன்னா, உனக்கு செரிக்கவே செரிக்காதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சும்மாவே எனக்கு செரிக்காது. இதுல சாபம் வேறயான்னு 2 பேரும் மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்னு" சொல்லிட்டு இவ கிச்சனுக்குள்ள போயிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "சார், மேடமோட பாட்டிக்கு உடம்பு சரியில்ல, சீரியஸா இருக்காங்கன்னு" சொல்ல, இவ கையில வச்சிருந்த சாப்பாட கீழ போட்டுடுறா. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆகலையே?" அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டிக்கு என்னாச்சுன்னு இவ கேட்கிறா. பாட்டிக்கு எதுவும் ஆகல. நல்லபடியா இருக்காங்க. நாளைக்கு போய் நம்ம பாட்டிய பார்க்கலாம்னு சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்ப ஹிரானோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, நாளைக்கு பாட்டிய பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. உலகத்துல இருந்து நீ எங்க இருந்து டாக்டர கூட்டிட்டு வருவியோ தெரியாதுன்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட பாட்டிய பார்க்கறதுக்காக தான் போறா. இப்ப அவளோட பாட்டிய பார்த்துட்டு, "பாட்டி என்னாச்சு உங்களுக்கு? கண்ண தொறந்து பாருங்கன்னு" இவ பாட்டிய பார்த்துட்டு வெளிய வந்துட்டு இருக்க. டாக்டர் வந்து என்ன சொல்றார்ன்னா, "உங்க பாட்டிக்காக ஃபாரின்ல இருந்து டாக்டர வர வச்சிருக்காங்க. இவ்ளோ செலவு பண்ணி வர வச்சது உன்னோட ஹஸ்பண்ட் தான்" சொல்ல, ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப இவ ஹீரோவ பார்க்க அந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வரா. இப்ப ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, "என் பாட்டிய காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ. எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது என்னோட பாட்டி மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டும் விடு பொண்டாட்டி. இன்னைக்கு நைட்டு நான் ஒரு முக்கியமான ஆள பார்க்கறதுக்காக கிளப்புக்கு போறேன்னு" சொல்ல, "யார பார்க்க போறீங்க? உங்களோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். நீங்க யார பார்த்தாலும் ரொம்ப கவனமா இருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "என்ன பத்தி நீ கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்றான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ எந்த கிளப்ல இருக்கானோ, அந்த கிளப்புக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா. ஏன்னா ஹீரோவ நினைச்சு இவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவ இப்படி ஃபாலோ பண்ணிட்டு உள்ள வரலான்னு பார்க்க, அந்த கிளப்போட செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேங்கிறான். "மேடம், இன்விடேஷன் கார்டு இருந்தா தான் உங்கள உள்ள விடுவோம். சும்மாலாம் உள்ள விட மாட்டோம்ன்னு" சொல்ல, "சார் சார் ப்ளீஸ் சார் என்ன உள்ள விடுங்க சார். ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு போயிடுறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது கிளம்புங்கன்னு" சொல்ல, இவ அந்த இடத்துக்கு ஒரு குண்டே 3 பொண்ணுங்க கூட ஜாலியா வந்துட்டு இருக்கான். சரி அவன் கூட சேர்ந்து போயிரலான்னு இவ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர, பார்த்தா அப்பயும் இவன் கண்டுபிடிச்சுடுறான். "என்னம்மா சரியான ஃப்ராடா இருப்ப போல" அப்படின்னு இவள புடிச்சு உள்ள விடாம தடுத்துட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த குண்டை வந்து, "என்ன பேபி நீ உள்ள வரணுமா? உள்ள வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என் கூட இருந்தனா, நீ கேட்ட எல்லாத்தையும் தருவேன்னு" அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க. இவன் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு வேகமா ஓடி போறான். அப்படி ஓடி போகும்போது நேரா ஹீரோ இருக்க ரூமுக்குள்ளே போயி அவன் பக்கத்திலேயே ஒளிஞ்சுட்டு இருக்க. 2 பேரும் முகத்த பாத்துக்கவே இல்ல. இப்ப அந்த இடத்துக்கு அந்த குண்டை வந்து, "எங்க அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க. இப்பதான் இவ ஹீரோவோட முகத்த பாக்குறா. இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கி விட்டுட்டு அவனோட கோட்ட கழட்டி போத்தி விட, "சார், அந்த பொண்ணு என் கூட வந்த பொண்ணு. அவள விட்டுருங்கன்னு" சொல்ல, "என்னங்க இவன் என்ன புல்லி பண்ணா? என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி உனக்கு சொந்தமான பொண்ணா?" அப்படின்னு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட விட்டு அவன அடிக்க வைக்க, அவனும் அவன அடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்து, "மேடம்க்கு இங்க என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு உங்களோட சேஃப்டிய நெனச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதனால தான் நான் பின்னாடியே வந்துட்டேன்னு" ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி எனக்கு உன்னோட சேஃப்டிய நெனச்சு தான் ரொம்ப கவலையா இருக்கு. என் பின்னாடியே வந்து வேற யாராவது உன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? நீ என் குழந்தைங்கள ரொம்ப முக்கியம்னு" சொல்லி, அவன் ஹீரோயின காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹிரேன் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட டைமே கிடைக்கலங்க. என் பாட்டிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணத என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்ல, உன் அக்கவுண்ட்ல ஆல்ரெடி நான் நெறைய பணம் வச்சிருக்கேன். அந்த பணத்த வச்சு நீ பாட்டிக்கு எப்ப வேணாலும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். உனக்கே தெரிஞ்ச பெஸ்ட் டாக்டர் இருந்தா கூட தாராளமா கூப்பிட்டுக்கலாம்னு சொல்ல, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஹிரேன் கேட்கிறா. நானே இல்லாட்டி என் பொண்டாட்டி தனியா அந்த உலகத்துல வாழணும். அதுக்காக தான் உன் பேர்ல அந்த பணத்த டெபாசிட் பண்ணேன். நீ எத நினைச்சும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் அந்த இடத்துல சாப்பிடவே இல்ல. நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். என் பொண்டாட்டிக்காக நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, வீட்ல வேலை பார்க்குறவங்களும் நூடுல்ஸ் செய்யறதுக்காக போறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி ஒரு நிமிஷம் எந்திரி அப்படின்னு சொல்லி அவள கட்டிப்பிடிச்சுட்டு, "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா?" அப்படின்னு இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, வீட்டோட வேலைக்கார லேடி நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயின்ட்ட குடுக்க, அவளும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போலாமா?" அப்படின்னு சொல்ல, "கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவா? என்னோட ரெஜிஸ்டர் புக் எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருக்கு. அவ்வளோ ஈஸியா அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்றதுன்னு சொல்ல, பார்த்தா இவங்க வீட்டோட வேலைக்கார லேடி இவளோட ரெஜிஸ்டர் புக்க எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஆல்ரெடி அந்த புக்க நான் அங்க இருந்து எடுத்துட்டேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவல்ல? சாக்கு போக்கு சொல்ல மாட்டியா? அப்படின்னு சொல்ல, தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வராங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இதுக்கப்புறம் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. இனிமே நீ என்ன ஹஸ்பண்ட் தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, இவ்ளோ சாரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோ அவங்க அப்பாவோட சமாதிக்கு தான் ஹீரோயின கூட்டிட்டு வரான். "இதுதான் எங்க அப்பாவோட சமாதி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "மாமா உங்க குடும்பத்துக்கு நல்ல மருமகளாவும், உங்களோட பேர குழந்தைய நல்லபடியாவும் நான் பெத்தெடுப்பேன்" அப்படின்னு இவங்க 2 பேரும் அவருக்கு மரியாதை வச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவங்க அப்பாவோட சமாதி முன்னாடியே ஹீரோயினுக்கு கையில ரிங் போட்டு விட, 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் சம்பிரதாயப்படி கையில ரிங் போட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து என் பொண்டாட்டி யாருன்னு என் கம்பெனில உள்ள எல்லாருக்கும் தெரியணும்ல. வா கம்பெனிக்கு போலான்னு ஹீரோயின கம்பெனிக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட கைய புடிச்சு கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஹீரோவ வாய பொளந்து பாத்துட்டு இருக்காங்க. சாரோட பொண்டாட்டியா இது? 2 பேரோட கையிலயும் ரிங் இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, உங்க கண்ணுல அவங்க பட்டுட்டாங்களா? இனிமே அவங்க நல்லா இருந்த மாதிரி தான். உங்க கண்ணெல்லாம் கொள்ளி கண்ணாச்சு அப்படின்னு இவன் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி பிரெக்னன்டா இருக்கா. அவளுக்கு தேவையான சாப்பாட ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்ல, "ஏன் இவ்ளோ சத்தமா சொல்றீங்கன்னு?" ஹீரோயின் கேட்க, "என் பொண்டாட்டி பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்ல. அதனால தான் சத்தமா சொன்னேன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து டேபிள்ல உட்கார வச்சுட்டு, "என் பொண்டாட்டி அமைதியா அந்த இடத்துல இருப்பாளாம். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவேனா" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட வேலைய பாத்துட்டு இருக்க, இவ அதே இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து டயர்ட் ஆகிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, டயர்ட் ஆகி படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ அவள போட்டோ எடுத்து அவனோட போன்ல ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின தொடலாம் அப்படின்னு கிட்ட வர, இவ டக்குன்னு கண்ண முழிச்சுர்றா. இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்து, "நான் இதே இடத்துல படுத்து தூங்கிட்டேனா, சாரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிரெக்னன்ட்டா இருக்கும்போது இந்த மாரி தூக்கம் வர்றது சகஜம் தானே. பரவால்ல. உனக்கு வேணும்னா சொல்லு இந்த இடத்துல சோஃபா கூட அரேஞ்ச் பண்றேன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவ பத்தின நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு 100 பில்லியனுக்கு மேல சொத்து இருக்குன்னு வேற இந்த நியூஸ்ல வர்றது எல்லாமே உண்மையாங்க. என்னால அத நம்பவே முடியல. "அவ்ளோ பெரிய பணக்காரரா நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, ஏன் கேட்குற?" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "என்னங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நீங்க எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்க பின்னாடி நெறைய பொண்ணுங்க சுத்துவாங்க. நெறைய பணக்கார பொண்ணுங்க உங்க மேல ஆசைப்படுவாங்க. இந்த குழந்தைக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, வேணா அந்த சொத்து எல்லாத்தையும் நான் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிரவா? அப்பவாது நீ என்ன நார்மலா ட்ரீட் பண்ணுவியான்னு கேட்க, இல்ல இல்ல நான் அந்த விதத்துல கேட்கல. என்ன காரணத்துக்காக என்ன சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன்னு சொல்ல, எல்லாமே நான் உன் மேல வச்சிருக்க காதல்னால தான். லவ்னால தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஹீரோ சொல்ல, சரி போதும் போதும் அமைதியா சாப்பிடுங்கன்னு 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அவரு என்ன சொன்னாரு? என் மேல உள்ள காதல்னால தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னார்ல அப்படின்னு. இவ ஹீரோவ பத்தி யோசிச்சுட்டு பைஜாமா எடுத்துட்டு வராம விட்டுட்டா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஐயோ! நைட் ட்ரெஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேனே அப்படின்னு இவ டவல கட்டிட்டு வெளிய வரலான்னு பாக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே கண்ண மூடுங்கன்னு இவ ஹீரோவோட கண்ண மூட டவல் அவுந்து விழுந்துருது. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன் பொண்டாட்டி இப்படி வெட்கப்படுற? இதுக்கு முன்னாடி நான் உன்ன பார்த்ததே இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவனே அந்த டவல்லாம் எடுத்து கட்டி விட்டுட்டு இருக்க.
ஹீரோயின் வெட்கப்பட்டுட்டு இருக்கா. இப்ப இவ ட்ரெஸ் மாத்துனதுக்கு அப்புறம் ஹீரோ கூட தான் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இன்னும் 2, 3 நாள்ல நான் பிசினஸ் ட்ரிப் போலான்னு இருக்கேன். அது வரைக்கும் நீ சேஃபா இருக்கணும். ஓகேவா?" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா 6 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர பாக்குறதுக்காக வந்திருக்கான். என்னடான்னு பார்த்தா, மறுபடியும் ஹீரோயினோட பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. இப்பவே இந்த டாக்டர் கிட்ட பாட்டிக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு அந்த டாக்டர் சொல்லிடுறான். நீங்க இல்லீகலா நீங்க இல்லீகலா பாடி பார்ட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ற ஆளு தானே. உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, முடியாது இந்த இடத்த விட்டு போயான்னு சொல்ல, ஹீரோ அங்க உள்ள கத்தி எடுத்து அவனோட நெஞ்சில குத்திட்டு, இந்த டாக்டர் என்ன குத்திட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ கூப்பிடுறான். இப்ப அத பார்த்தவொன்னே அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, "உன்ன நான் அப்புறமா பாத்துக்கிறேன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னாச்சு என் ஹஸ்பண்டுக்கு? அவர நான் பாக்கவே இல்ல. என்னாச்சு என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சுன்னு உண்மைய சொல்லுன்னு" இவ கத்திட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு இருக்கா. "அம்மாடி ஒண்ணும் ஆகாது அமைதியா உட்காருன்னு" பாட்டி சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, அவருக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஹார்ட்ல அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இவ இப்படி மயக்கம் போட்ட உடனே ஹீரோயினையும் அதே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு, என் பொண்டாட்டி கிட்ட என்னத்தடா சொல்லி தொலைஞ்சுக்க, என் பொண்டாட்டிய போய் உடனே இங்க தூக்கிட்டு வான்னு சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஹீரோயின் பக்கத்துல படுக்க வைக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன பாத்துட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு கிளம்புடா அப்படின்னு அவ ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்க. இவ டக்குன்னு மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சிடுறா. என்னங்க நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போகலான்னு பாக்க, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் பொண்டாட்டின்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கே உடம்பு சரியில்லை, இதுல என்ன வேற கூட்டிட்டு போறீங்களா, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக, இவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோ டாக்டரை கூப்பிட்டு, டாக்டர் சீக்கிரம் வாங்க என் பொண்டாட்டிக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்ல, இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, சீக்கிரமா மேடம்காக டெலிவரி ரூம அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டெலிவரி வார்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு பிளான் பண்ண, இப்ப அவ என்ன சொன்னானா, என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்ல, கவலைப்படாத நான் தான் உன் கூட இருக்கேன்லன்னு ஹீரோவும் டெலிவரி வார்டுக்குள்ள வரான். இப்ப ஹீரோயினுக்கு டெலிவரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, கவலைப்படாத பொண்டாட்டி உனக்கு எதுவும் ஆகாதுன்னு கூட இருந்துட்டு இருக்க. இப்ப குழந்தைங்க பொறந்த கையோட இவ மயக்கம் போடுற மாரி போயிட்டு, "என்னங்க நான் இறந்து போயிருவேனா? எனக்கு பயமா இருக்கு உங்கள விட்டு போயிருவேணும்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. "அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது பொண்டாட்டின்னு" ஹீரோ சொல்ல, இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, ஹீரோயின சர்ஜரி ரூம்குள்ள கூட்டு போயிடுறாங்க. "நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு போக, இப்ப ஹீரோ டாக்டர் முன்னாடி முட்டிக்கால் போட்டு, "டாக்டர் என் பொண்டாட்டிய காப்பாத்துங்க. எனக்குன்னு இருக்கிறது அவ மட்டும் தான். அவ இல்லன்னா கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு" ஹீரோ கெஞ்சிட்டு இருக்கா. "கவலைப்படாதீங்கன்னு" டாக்டர் உள்ள போய் ஹீரோயினுக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு ஹீரோவும் அவங்க அம்மாவும் ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நல்லபடியா இருக்காங்க. அவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க. ப்ளீடிங் அதிகமானதுனால தான் மயக்கம் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு பேபி நீங்க பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு போக, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் பக்கத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் இப்படி தூங்கிட்டு இருக்க, ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்குறா. இவ கண்ண முழிச்சு பார்த்து, குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு உன்னை பத்தி தான் கவலையா இருக்கு. ஆனா நீ குழந்தைங்கள பத்தியே கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ எப்படி இருக்கன்னு சொல்லுன்னு ஹீரோ கேட்க, நான் நல்லா தாங்க இருக்கேன். இனிமே நீங்க ஃபுல் டைம் அப்பாவா வேலை பார்க்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நல்ல அப்பாவாவும் இருப்பேன், நல்ல புருஷனாவும் இருப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ குழந்தைங்களோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைங்க பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, எப்ப பார்த்தாலும் குழந்தைங்களே தான் பார்த்துட்டு இருக்க. புருஷன்னு ஒருத்தன் இருக்கதையே மறந்து போயிட்டியே பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, என்ன பண்றது ரொம்ப குட்டி குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு தான் ஆகணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து, நல்ல அம்மாவா இருந்துட்ட, இதுக்கப்புறம் நல்ல பொண்டாட்டியா இருக்க வேண்டியது உன்னோட கடமை இல்லையான்னு இவ ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா ஸ்டே பண்றதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.